அச்சில் வராத குமரி மாவட்ட கல்வெட்டுக்களில் வெளிப்படும் சமூக வரலாற்று தரவுகள் பற்றி குமரி மாவட்ட தமிழ்நாட்டு தொல்பொருள் கழகத்தினுடைய உறுப்பினர் திரு செந்தி நடராசன் அவர்கள் இப்பொழுது கட்டுரை படிப்பார்கள். பேரறிஞர்களுக்கு முதலில் பணிவன்பு. அகழாய்விலே ஆழ்ந்து போயிருக்கின்றன. கொஞ்சம் கல்வெட்டு பக்கமாக வருகிறோம். இந்த கட்டுரைகள் சமீப காலத்தில் எடுக்கப்பட்டவை. எனவே இன்னும் துறையினரால் பதிவு செய்யப்படவில்லை. இந்த கட்டுரைகள் வழியாக வெளியிடப்படுகின்ற அந்த கல்வெட்டுகளிலே சில வரலாற்று சமூகவியல் சான்றுகள் தரவுகள் இருப்பதனாலே இது இந்த அவையின் முன்னாலே வைக்கப்படுகிறது. முதல் கல்வெட்டு ஆள் அடிமை குறித்த ஒரு கல்வெட்டு. ஸ்லேவரி. தமிழகத்தில் ஆள் அடிமை இருந்தனர். சுந்தரரை தடுத்தாண்ட படலத்தில் ஆளுகளை பற்றி பேசப்படுகிறது. ஆள் அடிமைத்தனம் பரம்பரையாக தொடர்ந்தது எனவும் தெரிகிறது. ஆனால் தனி மனிதராக ஆள் அடிமைகள் இருந்தார்களே அன்றி அடிமை சமூகம் இருந்ததற்கான ஆதாரம் கிடைக்கப்படவில்லை. வரலாற்று பொருள்முதல்வாதத்தில் சமூகங்களின் வளர்ச்சி படிநிலைகளில் நில உடைமை சமூகத்திற்கு முந்தைய சமூக படிநிலையாக அடிமை சமூகம் குறிக்கப்படும். கிரேக்க நகர அரசுகளிலே மிக தெளிவாக கிடைக்கப்படும் அடிமை சமூக சான்றுகள் போல இந்தியாவில் கிடைக்கப்படவில்லை. வேதங்களிலும் பௌத்த பிடகங்களிலும் குறிக்கப்படும் தாசர்கள் பற்றிய விவரங்கள், அவர்களின் ஆண்டார்கள் ஐரோப்பிய அடிமை எசமானர்களுக்கு இணையாக கொடுமைப்படுத்தினார்கள் என கருத இடமளித்தாலும் சமூக நிறுவனமாக தனி சமூகமாக இருந்ததாக தெரியவில்லை. மாறாக நில உடைமை சமூகத்தின் உள்ளேயே ஆள் அடிமை இருந்துள்ளது. சமூக கட்டமைப்பில் உள்ளேயே வறுமை, செய்தொழில், பிற சூழல் காரணமாக இந்த அடிமை முறை ஏற்பட்டிருக்கிறது. குமரி மாவட்டத்தில், அது அப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. 1855 சட்டம் இயற்றப்பட்டு அடிமை முறை ஒழிக்கப்படும் வரை 1855 அதற்கு சட்ட அங்கீகாரம் இருந்தது, சமூக அங்கீகாரமும் இருந்தது. இரணியல், ஆரியமொழி போன்ற இடங்களிலே அடிமை சந்தைகள் செயல்பட்டதாக நாட்டார் வழக்காறுகள் உள்ளன. முதலியார் ஓலைச்சுவடிகளிலும் இம்மாவட்ட அடிமைகள் குறித்த ஆவணங்கள் கிடைக்கப்படுகின்றன. விலை அடிமைகளாக இடம்பெறும் பிரிவினராக வெள்ளாட்டி, பறையர், சாணார் பெயர்கள் உள்ளன. பார்ப்பனர் தவிர்த்த பிற பிரிவினர் அடிமைகளாக இருந்திருக்கலாம் என்றே தோன்றுகிறது. அடிமை விற்பனை குறித்து, அடிமைகள் குறித்தும் ஆவணங்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. வறுமை காரணமாக ஒருவரும், அது 1459, கடன் அடைக்க முடியாமல் ஒருவரும் கிபி 1472 தம்மைத்தாமே அடிமையாக விட்டு கடைச்சிலவர கண்டு விலையற விற்று பொருளற பற்றி விற்று பிரமாணம் செய்து கொடுத்தேன் என்று வரும் வாசகங்கள் எல்லா விலை ஆவணங்களிலும் காணப்படுகிறது. எனவே அடிமை வியாபாரம் சட்ட சமூக அங்கீகாரத்தில் நடந்துள்ளது தெளிவாகிறது. ஆவணங்கள் கிபி 1416 முதல் 1832 கால இடைவெளிகளில் கிடைக்கின்றன. அடிமைகள் விடுபடுத்திக் கொண்டு ஊர் சென்று வர அனுமதி இருந்திருக்கிறது. அவர்கள் உரிய காலத்தில் திரும்பவில்லையில் அதிகாரியிடம் தகவல் தெரிவித்ததாகவும் தெரிகிறது. ஆனால் கல்வெட்டு தற்போது குமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் பிரம்மபுரத்து மாரகோவில் மலைக்கோயிலில் புதிதாக கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு கிபி 1679 இக்கோயில் வேளிமலை வேலாயுத பெருமாள் ஸ்ரீ பண்டாரத்தில் நாஞ்சில் நாட்டு வீரகிரவநல்லூர் ஆட்சி மகள் ராமனாட்சிக்கு திக்கெல்லாம் புகழும் பெருமாள் பராக்கிரம பாண்டிய பெருமாள் உலகபூர்வ தன்மதானமாக பிரமாணமாக கொடுத்த நிபந்தம் பற்றியது. அவர்களின் பெத்தியார் நயினார் மகன் பாண்டியனார் இவ்வூர் கோச்சாலை மடத்திற்கு முன்பு சிவபாண்டிய ஆண்டாள் பூசைக்கும் மகேஸ்வர பூசைக்கும் கொடுத்த நிபந்தம் குறித்து குறிப்பிடும் போது, சிவபாண்டிய ஆண்டாள் பூசைக்கும் மகேஸ்வர பூசைக்கும் விட்டுக் கொடுத்த சுவாத்தியத்தின் கூட 854 வருடம் தை மாதம் 26 செலவு நடத்தியும் விலையும்
மணிகளும் ஆள் அடிமையும் விட்டு கொடுத்து மேல்படி மடத்தில் நின்று மடத்தன்மையும் நடத்தி மேல்படி நயினார் வேலாயுத பெருமாள் உஷா பூசையிலே பாய்தை பூசை நடத்தி வர என்று அந்த கல்வெட்டு தொடர்கிறது. அது 36 வரிகளுடைய ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டு இது. அதில் ஆள் அடிமையும் என்று வருகின்ற வரிகளையும் புரியாக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து பண்ணை மற்றும் வீடுகளில் மட்டுமின்றி தங்கள் அடிமைகளை கோயில் பணிகளுக்கும் விட்டுக் கொடுத்தது உறுதியாகிறது. எனவே இது ஒரு தரவு. அடுத்தது தேவரடியார்களுக்கும் யோகீஸ்வரர்களும். தேவரடியார்கள், தேவகன்னியர், தேவதாசிகள், தனிச்சேரி பண்டீர் என பல பெயர்கள் அறியப்படுகின்றனர். குமரி மாவட்டம் சுசீந்திரம் தேவரடியார்கள் இரு வகையினர். பாதமங்கலத்தார், குடிகாரிகள். இவர்களில் பாதமங்கலத்தார் குறித்த கோவில் கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறவில்லை. பாதமங்கலத்தார் இப்பகுதி வேணாட்டு அரசு, திருவிதாங்கூர் அரசு ஆளுகைக்குட்பட்ட பின்னர் உருவாக்கிய அமைப்பாதல் வேண்டும். இவர்கள் மலையாளம் மொழியவர்களாக இருக்கிறார்கள். குடிகாரர்கள் எனப்படும் சுசீந்திரம் தேவதாசிகள் தமிழ்நாட்டு மரபினர். சுசீந்திரம் ஊரின் பழைய நிலக்கடக்கை படத்தில் தேவரடியார்களுக்கு தனி இருப்பு தெற்கு பகுதியிலே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் அறிய முடிகிறது. இவர்களின் பணி மற்றும் சமூக அடுக்கு அடிப்படையில் 32 குடிகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர். 32 குடிகளில் முதல் 16 குடிகள் சிறப்பு குடியினர் அல்லது மேலில் அங்கம் என்றும், 17 முதல் 32 வரையுள்ள முறைக்குடி அல்லது கீழில் அங்கம் என்றும் அறியப்பட்டனர். இவர்களில் முதல் 12 குடிகள் மிக உயர்ந்த குடிகளாகவும், 13 முதல் 16 வரையுள்ளவர்கள் உயர்ந்த குடிகளாகவும் கருதப்பட்டனர். இங்கு எடுக்கப்பட்ட கல்வெட்டு 1584 கூறியது. சுசீந்திரம் மயில் மண்டபம் என்று அழைக்கப்படும் ஊஞ்சல் மண்டபத்திலே இக்கல்வெட்டு உள்ளது. கல்வெட்டு வரிகள்: கொல்லம் 759 வருடம் தை 25 உடையார் சுசீந்திரமுடைய நயினார் சன்னதியில் ஊஞ்ச மண்டகம் கட்ட பண்டாரம் வினையறை காமன் ரவியுடைய பெஞ்சாதி மேற்படி கோயிலில் முறையில் 13ஆம் குடி பொன்சொல்லா மெய்யர் மகள் மார்த்தாண்டங்குட்டி கணக்குகள் செய்து தன்னதான தூள் சதா சேவை நன்றாக. இங்கு குறிக்கப்படும் பண்டாரம் வைராவி எனப்படும் யோகீஸ்வரரின் பிரிவினர். ரவி எனும் பெயருடைய இவரது மனைவி இவ்வூஞ்சல் மண்டபத்தை கட்டுகிறார். இக்கோயில் பணியில் முறையில் 13ஆம் குடியாக தேவதாசிகளில் சார்ந்த பொய்சொல்லா மெய்யர் மகள் பார்த்தாங்கன்குட்டியிடம் ஒப்படைத்து செய்வித்ததாக கல்வெட்டு தெரிவிக்கிறது. நேரடியாக கோவில் பணி செய்யாமல் அப்பணி தேவரடியார் மூலம் ஏன் செய்யப்பட்டது என்று கேள்வி எழுகிறது. அக்கால வழக்கப்படி தர்மம் செய்வோர் கோவில் பணியாளர்கள் மூலம் அத்தர்மத்தை நிறைவேற்ற வழக்கம் நடைமுறையில் இருந்திருக்கிறது. இதற்கான சமூக காரணங்களும் பின்னணிகளும் ஆராயத்தக்கது. கீழ்கண்ட தரவுகள் இவ்வழக்கு நிலுவையில் இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. தமிழ்நாட்டு தொல்லியல் ஆய்வுத்துறையின் கன்னியாகுமரி மாவட்ட கல்வெட்டு தொகுதி 2 தொடரின் 1968/194 கொல்லம் 432 கிபி 1257 சார்ந்த மார்கழி 19 பாண்டியன் ஸ்ரீ வீரபாண்டிய தேவரின் நம்பியாட்டியார் சொக்கத்தாண்டாள் உலக முழுதுடையாள் இறைவருக்கு அமுது படைக்கவும், பூசை காலத்தில் பிராமணருக்கு 3 அமுது அளிக்கவும் 200 புது பொன்னை தேவரடியார் குன்றாண்டி தேவராண்டி வசம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கிறது. திருவிதாங்கூர் ஆர்கியாலஜிக்கல் சீரிஸ் தொகுதி 4 17 படி வீரராமவர்மன் கொல்லம் 646 கல்வெட்டிலே சுசீந்திரமுடைய நயினார் கோயிலில் பொதுவாள் தென்கோட்டு ஸ்வீந்திரவாதி கேசவனுக்கு கோவில் பூசைக்காக ஒப்படைத்த நிலம் குறித்து விரிவாக குறிப்பிடுகிறது. கோவில் தர்ம காரியங்கள் பொதுவாள் போன்ற கோவில் அதிகாரிகளுடன் ஒப்படைத்து அவரது மேற்பார்வையில் செய்யப்பட்ட செய்தியில் புதுமை இல்லை. ஆனால் அத்தகுதி